Hello friends, good morning. So இன்னைக்கு கோல்ட் அப்டேட் பார்த்துக்கிறோம். இன்றைக்கி வந்து வெனிஸ்டே. ஸோ வீக்லியில் இருக்கிற மிட் டே. ஸோ அதனால் நமக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வச்சு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று நம்மளுக்கு நிறைய நியூஸ் டைம் இருந்துச்சு, சின்ன நியூஸ் டைம். பட் அதுக்கு பிறகு 7:30க்கு பிறகு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்குற ஒரு பை ஆப்ஷனுக்குரிய நியூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் டைம் நேரம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு பிக் கேண்டில் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அது வந்து 1750 to 53 மட்டும் மார்க்கெட் வந்து மேலே நல்லா போயிட்டு 54 மட்டும் மார்க்கெட் போயிட்டு அதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் இருக்குது மார்னிங் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களோட வீக்லி சார்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. வீக்லி சார்ட்டில் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் 1755 1750க்கு மேலே தான் பை. ஸோ அதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் பை ஆப்ஷன், அது மட்டும் செல் ஆப்ஷன்லாம் மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து அனலைஸ் போய்க்கலாம். ஸோ இதில் இருக்க நான் ஹை அண்ட் லோ பாயிண்ட் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் நேற்று நம்ம இந்த சார்ட்டில் பார்த்துக்குறோம். ஸோ அதில் ட்ரா பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட் வந்து நேற்று சேம் ப்ரைஸில் தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் தான் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான், மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது க்ளோஸ் வச்சது 1747, அதே மாதிரி இது க்ளோஸ் வச்சுருக்கு 1747 900 சம்திங். ஸோ சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நமக்கு மார்க்கெட் பை ஆகணும் கன்ஃபர்மேஷன் எடுக்க இல்லாது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்குள்ள டேயும் மார்க்கெட் வந்து அதே ஆப்ஷனில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வீக்லி சார்ட் போய்க்கிறோம். வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த வீக்லி வந்து ஒரு டீப் டவுன், அதுக்கு பிறகு இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுன் சைடில் போயிட்டுருக்கு. மேபி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போய்ட்டு அதிலேருந்து மார்க்கெட் திரும்ப ஒரு டவுன் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபோர் சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து நேற்று நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துச்சு. அந்த கொடுத்த கேண்டில்லேருந்து ஒரு 3 கேண்டில் வந்து நல்ல ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ இது நம்மளோட வீக்லி சார்ட் அப்டேட். ஸோ வீக்லி சார்ட் அப்டேட்டில் வந்து இந்த இந்த க்ரீன் கலர் லைனை வந்து மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பட் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து சேல் ஜோன். ஸோ இன்றைக்குள்ளே அப்டேட்ஸ்க்கு போய்க்கிறோம். இன்றைக்கி டே சார்ட்லேருந்து நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ண ப்ரைஸ், க்ளோஸ் பண்ண ப்ரைஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நமக்கு தேவையானது இந்த லோ, அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் இருக்கிற இந்த பிரேக் அவுட், அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஹை. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு ஹை. ஸோ இதை நம்ம வந்து அப்ராக்ஸாக ஷார்ட் டைமில் ட்ரா பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த வீக் வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு அதையும் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃபோர்வர்ட் சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு பை சைட் போனாலும் திரும்ப மார்க்கெட் வந்து எகெயின் ஒரு ரிட்டர்ன் ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஸோ மார்க்கெட் ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேல தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து நம்மளுக்கு இந்த மேலே இருக்க 2 பாயிண்ட்ஸையும் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் கொடுக்கணும். பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு இப்போ தேவையான பாயிண்ட்ஸ் இந்த லோ, அது நம்ம கட்டாயம் தேவை 1727. அதே மாதிரி இந்த பாயிண்ட் நமக்கு 1735 வந்து அப்ராக்ஸாக எடுத்துக்கிறேங்க. ஸோ அதே மாதிரி 1744 இல்லாட்டி 45, நான் அப்ராக்ஸாக வந்து 44 எடுக்கிறேன். ஏன்னா 44 வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் கிடைச்சனால தான் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு சப்போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. அது ஷார்ட் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ டவுன் வந்த மார்க்கெட், இங்கேருந்து டவுன் வந்த மார்க்கெட் திரும்ப டவுன். ஸோ இதில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் கிடச்ச மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒன்று மார்க்கெட் ஒரு அப்சைட் போயிட்டு அதிலேருந்து கீழே வரலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் திரும்ப இதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து டவுன் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்கள் வந்து நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு முக்கியமாக தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட் தான், 1744. அதாவது இன்றைக்குள்ள டேயில் 50% பார்த்துக்குறோம் ஃபிபனாச்சியில். ஸோ அது பார்த்தா நமக்கு இன்னும் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த லோவிலேருந்து தான் நான் ட்ரா பண்ணுறேன்.
ஸோ இதில் இருக்க 50% வந்து 1740. ஸோ அது நல்ல ஒரு மெயின் ஜோன். ஸோ இன்றைக்குள்ள கீ ஜோன் 1740. ஸோ கீ ஜோன் வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ 1740 வந்து நம்மளோட மெயின் கீ ஜோன். ஸோ 1740 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த செல் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் போகிறதுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு டாப் லாஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. லோ கேபிட்டல் உள்ளவங்க ஒரு 10 பைப்ஸ் வைங்க. கொஞ்சம் கூடுதலான கேபிட்டல் இருக்கிறவங்க 20 பைப்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். 30 பைப்ஸ் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து உங்களோட ட்ரெண்ட் வந்து அதாவது கரெக்டான ஒரு ட்ரெண்டாக இருக்கணும். அதுக்கு லாங் டைம் ட்ரேடாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பை ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நமக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். பை ஆப்ஷன் வந்து நமக்கு 1750 மேலே தான் பை ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி கூட நேற்று கூட நம்ம 50 மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தா தெரியும், ஷார்ட் டைம் ஃப்ரேமில் தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு, லாங் டைமில் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு பை ஆப்ஷன். ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா கட்டாயம் 1766 இல்லாட்டி 68 மட்டும் மார்க்கெட் ஓவராலாக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இது வந்து செகண்ட் ஆப்ஷன் நான் தரேன், மெயினான ஒரு செகண்ட் ஆப்ஷன். நமக்கு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் இவ்வளோ தூரம் போகக்குள்ள 1750 நம்ம திரும்ப ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த டவுன் சைட் நமக்கு கிடச்சிச்சின்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு டவுன் சைட் போகிறது. ஸோ நீங்கள் போனால் கட்டாயம் நீங்கள் வந்து 1754 நீங்கள் வந்து டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, இந்த ஏரியா. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ஏரியா நமக்கு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஃப்யூச்சரில் இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். வேணா அந்த பாயிண்ட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். 1754 55 தான் மெயின் ஜோன். 55க்கு மேலே தான் பை. இருந்தாலும் நீங்கள் இதுக்கு மேலே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் உங்களுக்கு கட்டாயம் வந்து 64 இல்லாட்டி 68 மட்டும் 66 மட்டும் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் போக சான்சஸ் இருக்குது இன்றைக்குள்ள சிச்சுவேஷன் படி. ஸோ இது ஒரு அப்டேட். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையானது வந்து மேபி இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. சி ஆப்ஷன் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் நடக்கலாம். இன்றைக்கி ஏதாவது ஹெவி நியூஸ் எதுவும் இருந்தால் நடக்கலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டில் ஏதாவது ஃபண்டமெண்டல் அனலைசிங் இல்லாட்டி நியூஸ் பேஸ்ட் எதுவும் வந்தால் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப ஓவராலாக ஒரு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி டவுன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிபியாக இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க 1735. ஸோ அந்த 1735 ஒரு சின்ன ஸ்மால் சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த 35ல் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் 30 வரும். 30க்கு பிறகு 1727 மட்டும் மார்க்கெட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. மேபி இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப டவுன் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல ஒரு டவுன் ஆப்ஷன் வருதுன்னா நீங்கள் வந்து 17 நான் சொன்ன விஷயம் 1740 ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இந்த ஜோன் இதில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். 1740க்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்கணும். நல்ல கன்ஃபார்மான பிரேக் அவுட், அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மாதிரி ஒரு நல்ல கன்ஃபார்மான ஒரு பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான், அதாவது 1 hour இல்லாட்டி 30 minutesல கிடைச்சா மட்டும் நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். ஸோ இது ஓவராலாக பார்க்க போனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இது சைட் வே. ஸோ ட்ரெண்ட் லைன் இதோட கனெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இது அப்டேட். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மேலேருந்து எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஸோ இங்கேருந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து கனெக்ட் பண்ணால் இது பிரேக் அவுட் நம்மளுக்கு. இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோங்க. பட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கன்ஃபார்மான ட்ரெண்ட் லைன். இது வந்து மேலுள்ளது வந்து கன்ஃபார்ம் இல்லை, ஒரு அனலைஸுக்கு மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வேணா அது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ
ஸோ அது ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து நல்ல கன்ஃபர்மேஷனான ட்ரெண்ட் லைன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட் இது தான். இதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு கன்ஃபர்மேஷன் செல் ஆப்ஷன் எடுக்கலாம், நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதே மாதிரி 1750க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கக்குள்ள கட்டாயம் வந்து பை ஆப்ஷன் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் 3 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் 3 ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.